குழந்தைகள் நல ஆணையம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எங்களது ஆணையம் பரிந்துரை செய்யும். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை மூலம் நாடாளுமன்றத்தில் சட்டமாக கொண்டு வந்து இந்த குழுக்களுக்கு அதிகாரம் அளித்து குழந்தைகள் பாதுகாப்பு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். குழந்தைகள் விவகாரத்தில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றத்திற்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும். சேலம் அன்னதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமி ரூபாய் 10 லட்சத்திற்கு விற்பனை செய்ததாக பெற்றோர் சதீஷ், சுமதி மற்றும் தொழிலதிபர் கிருஷ்ணன் ஆகியோரை டவுன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். இது தொடர்பாக தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் ஆணைய உறுப்பினர் ராமராஜ் விசாரணை அறிக்கையை ஆணையத்திடம் தாக்கல் செய்திருந்தார். அதில் இப்பிரச்சனையில் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், இதுகுறித்து விசாரிக்க விசாரணை அமர்வு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரை செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஆணையத்தின் தலைவர் சரஸ்வதி ரங்கசாமி விசாரணை அமர்வு அமைத்து உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசாரணை தொடங்கியது. இந்த விசாரணை அமர்வில் ஆணையத்தின் உறுப்பினர்கள் ராமராஜ் மற்றும் மல்லிகை செல்வராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ்குமார், மண் ஆணையர் சந்திரசேகரன், சிறுமி விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை அலுவலராக செயல்பட்ட கூடுதல் துணை ஆணையர் குமராஜா, சைல்டு லைன் அமைப்பினர், மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ஆகியோர் விசாரணையில் கலந்து கொண்டனர். விசாரணை கூட்டம் முடிந்த பின் மாநில குழந்தைகள் நல உறுப்பினர் ராமராஜ் செய்தியாளர்களிடம் கூறும்போது, குழந்தை விற்கப்பட்டது தொடர்பான வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு ஆணையம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கிறேன். எங்களது அமர்வின் விசாரணையில் குழந்தை விற்பனை செய்யப்பட்டது தொடர்பான புகாரில் பல உண்மைகள் தெரியவந்துள்ளது. நிறைகள் குறைகள் விசாரணையில் இருக்கிறது. இதிலெல்லாம் தவறு எங்கு ஏற்பட்டுள்ளது என்பதை அறிக்கையாக தயாரித்து இன்னும் ஒரு வாரத்தில் ஆணையத்தில் தாக்கல் செய்வோம். மற்றபடி தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். குழந்தைகள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். இதற்காக குழந்தைகள் நல குழுமம், இளைஞர் நீதி குழுமம், சிறுவர் நல சைல்டு லைன் அமைப்பு ஆகிய 3ஐயும் மேம்படுத்த வேண்டும். இந்த அமைப்புகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதோடு திறம்பட அமைப்புகள் செயல்பட தனியாக சட்டம் என்றும் அதற்காக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எங்களது ஆணையம் பரிந்துரை செய்யும். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை மூலம் நாடாளுமன்றத்தில் சட்டமாக கொண்டு வந்து இந்த குழுக்களுக்கு அதிகாரம் அளித்து குழந்தைகள் பாதுகாப்பு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் என்றும், இந்த விவகாரத்தில் தெரிந்து செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் குற்றம் என்பது உண்மை. அதற்கான தண்டனை நிச்சயம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதாவது இந்த விசாரணையை இங்கே சாட்சிகள் மூலம் விசாரித்திருக்கிறோம். அடுத்ததாக இங்கே முடித்துவிட்டு நாங்கள் காவல் நிலையத்துக்கு சென்று வழக்கு கோப்பை பார்வையிடவிருக்கிறோம். அதன் பின்பு நாங்கள் அந்த குழந்தையை நேரில் சந்திக்க வரவேற்பு மையத்துக்கு செல்லவிருக்கிறோம். அங்கு சென்று அந்த குழந்தையிடம் அது குறித்து கேட்டறியப்படும். விசாரணை நடத்தியாச்சு, அந்த காவல் நிலையத்துக்கு போயிடுறோம், குழந்தையை பார்த்துடுறோம். ஒரு வாரத்தில் எங்களது அறிக்கை ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். எங்களுடைய அறிக்கையின் பரிந்துரைகள் என்ன என்பது சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு உங்களுக்கு தெரிய வரும். பரிந்துரைக்கப்படுவதற்கு முன்பு அது ஒரு சீக்ரெட் கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட். இந்த போன்ற செயல்கள் என்பது அறியாமை என்பது நடந்தாலும் தெரிந்தே நடந்தாலும் குற்றம்தான். எனக்கு தெரியாது, சட்டம் தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. ஒருவர் கொலை செய்து விட்டு கொலை செய்வது குற்றம் என்று எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியுமா? ரோட்டில் போகிறோம், லெஃப்ட் சைடில் போகிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியுமா நம்ம? அதனால் அறிந்து நடக்கிறதா அறியாத நடக்கிறதா என்று இல்லை. ஆனால் அறியாமல் நடக்கின்ற காரணங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த ஆணையம் செயல்படுகிறது. மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் தான். நான் இன்றைக்கி விசாரணை 4 சுவர்களுக்குள் வைத்துவிட்டு உங்களை சந்திக்காமல் சென்றால் எங்கள் 10 பேருக்கும் தெரியும். பத்திரிகையாளர்கள் ஊடகங்களும் இதை கொண்டு போகும்போது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும், தவறு செய்ய நினைப்பவர்கள் அச்சம் ஏற்படும். இது போன்ற பல ஒரு நன்மைகள் பத்திரிகையாளரும் ஊடகங்களால் ஏற்படும். எனவே நீங்கள் இந்த செய்திகளை விரிவாக கொண்டு செல்வதன் மூலம் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வெளிச்சத்துக்கு வரும். இதன் மூலம் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். 6 மாத காலத்தில் ஒரு விரிவான அறிக்கையை தமிழக அரசுக்கு மட்டுமல்லாது மத்திய அரசினுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல துறைக்கும் தாக்கல் செய்து
சட்டமாக்கப்படுவதற்கான அனைத்து வேட்பாடுகளையும் நாங்கள் லா கமிஷனில் தெரிவித்து பாராளுமன்றத்திலேயே சட்டமாக்கப்படக்கூடிய அளவிற்கு வேலைகளை நாங்கள் மேற்கொள்வோம்.